ஊடகவியலாளர்கள்லாம் வந்து ஒரு கட்சியில போய் ஜாயின் பண்ணிருக்காங்க. குறிப்பா வந்து தாவேக்கால கூட சில ஊடகவியலாளர்கள் ஜாயின் பண்ணிருக்காங்க. லியோக்கும் ஒரு அழைப்பு வந்தால் தாவேக்கால லியோ வந்து ஜாயின் பண்ணுவாரா? வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. தொடர்ந்து இன்னைக்கு நம்ம கூட வந்து இன்னொரு முறை இணைஞ்சிருக்கிறது நம்மளுடைய நண்பர் ஊடகவியலாளர் லியோ ஸ்டாலின் அவர்கள். அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். அதாவது நிறைய டெக் யூடியூபர்ஸ்லாம் நான் பார்த்திருக்கேன். பட் அவங்களுக்குலாம் டஃப் கொடுக்கும் விதமா வந்து பாத்தீங்கன்னா ரிச்சி ஸ்ட்ரீட்டை வந்து தன்னுடைய ஸ்டூடியோக்கே கொண்டு வந்து ஒரு லேப்டாப்பை கலட்டி போஸ்ட்மார்டம் செய்த லியோ ஸ்டாலின் அவர்கள்கிட்ட வந்து எப்படி, ஏன், எதற்கு, என்ன திடீர்னு? இல்ல ப்ரோ, ஆக்சுவலா அது ரொம்ப நாளா சில விஷயங்கள் பண்ணலாம்னு நினைச்சேன். அது ஏன்னா இல்ல அவங்க புரியாம இருக்கு. நம்ம கான்டெக்ட் மட்டும் சொல்லிடுறேன். நம்மளுடைய தமிழக அரசாங்கம் சார்பா வந்து மாணவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்டிக்கர் ஒட்டிய லேப்டாப்பை ஸ்டிக்கருடன் எடுத்து வந்து லியோ அவர்கள் வந்து ரிவ்யூ பண்ணிருக்காரு அவரோட சேனல்ல. அதை குறித்து அந்த வீடியோ வேணா அப்புறம் போய் பாத்துருங்க. சொல்லுங்க. ஐயா, ஸோ அது நான் பண்ண நோக்கம் என்ன, எதுக்குன்னா சமூக வலைதளங்கள்ல ஒரு ஒரு கம்பேரிசன் இருந்துச்சு. என்னன்னா யாரு கொடுத்த லேப்டாப் சிறந்ததா இருந்தது அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் வந்து 2010 வந்து அந்த லேப்டாப்பை அந்த திட்டத்தை அறிவிக்கிறாங்க. சரி. 2010 வந்து ஆண்ட்ராய்டு இந்தியாவுக்கு வரவே இல்லை. ஆண்ட்ராய்டு ஓகேவா, இப்போ பட்டன் செல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆமா, அதிகபட்சம் பிளாக்பெரி. அப்ப அதிகபட்சம் பிளாக்பெரி தான் பிரைம் போன். அப்போ பெரிய போன் மாதிரி. பெரிய போன் 2010 2011. யூடியூபும் இல்ல, வீடியோ எடிட் பண்ண யாருக்குமே தெரியாது. இவ்வளோ ஜனரஞ்சகமா இல்ல, போன்லயே பண்ற மாதிரி இல்ல. அப்போதைக்கு அதிமுக காலத்தில் அந்த லேப்டாப் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நாம வந்து ஒரு ஏதாவது யூஸ் பண்ணா எம்எஸ் ஆஃபீஸ்லாம் போய் ப்ரௌசிங் சென்டருக்கு போவோம். ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு அங்க வந்து 20 ரூபா 30 ரூபா கொடுத்து ½ hour யூஸ் பண்ணிட்டு வரும். அதெல்லாம் ஒரு பொற்காலம். அந்த காலகட்டத்துல இருந்தது. அப்படி இருக்கும்பொழுது அவங்க வந்து அது கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையா என்ன பண்ணாங்கன்னா, அப்போதான் உங்களுக்கு ஓஎம்ஆர்ல வந்து ஐடி பூம் ஆச்சு. ஆமா, ஐடி பூம் ஆகும்போது சரி இங்க வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும். நம்ம ஊர்ல வந்து எல்லாம் படிக்கிறாங்க, படிச்சவங்க ட்ரெயின் ஆகணும். எப்படி ட்ரெயின் ஆவாங்க? எல்லாத்தாலையும் போய் வந்து டிஃப்ரெண்டான கோர்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. யார்ட்டையும் காசு இருக்காது. ஆமா. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, எல்லாத்துக்குமே லேப்டாப் கொடுத்துடலாம். லேப்டாப் கொடுத்தா அவன் வந்து ஏதாவது அட்லீஸ்ட் மினிமம் வந்து அவனா எம்எஸ் ஆஃபீஸ் கத்துப்பான். புரியுது. எங்கேயாவது போயிட்டு இல்லை பார்த்து, ஓகேங்களா, இல்லைன்னா கோடிங் கத்துப்பான். ஏன்னா படிக்கிறான் கோடிங். அவங்களுக்கு 12th வந்து கோடிங் வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். லேப்டாப் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த ஒரு எப்படி ஒரு சகஜமா வந்து லேப்டாப் யூஸ் பண்றதுக்கான அந்த ஒரு பயம் இல்லாம, உண்மைதான், ஒரு இன்ஃபீரியர் இல்லாம வரும். நம்மளுக்கு பழகலாம் லேப்டாப்ல. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையில அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வரும்போது இன்னைக்கு வந்து நான் வந்து எங்க வீட்டுல ஒரு 3 பேர் லேப்டாப் வாங்கணும். நான் வாங்கினேன், என் தம்பி, எங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் லேப்டாப். அந்த அரசாங்கத்தோடைய காலகட்டத்துல அந்த அரசாங்கம் நான் அப்பதான் வந்து காலேஜ் கிடைச்சேன். 2010 இருந்து 2021 வரைக்குமே கொடுத்துருந்தாங்க. அப்போ நானும் என் தம்பி எங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். நான் தான் அதில் தான் கத்துக்கிட்டேன் நிறைய விஷயங்கள். லைக் ஒரு லேப்டாப் எப்படி ஒர்க் ஆகும், ஓஎஸ்னா என்ன, எம்எஸ் ஆஃபீஸ்னா என்ன, ஏன்னா எதுவுமே தெரியாது. பேசிக்ஸ் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் கத்துக்கிட்டேன். அப்புறம் அட்வான்ஸாகவும் சில விஷயங்கள் கத்துக்கிட்டேன். இப்போ எப்படி எடிட் பண்றது, போட்டோ எப்படி வந்து இது கலரிங் பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இப்போ வந்து ஐடில வந்து நிறைய பேர் வந்து 90s அப்புறம் ஏர்லி 2000s இருக்காங்க. ஐடில இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே வந்து அந்த லேப்டாப். நிறைய பேர் அது ஒரு திறவுகோல் மாதிரி இல்ல, ஏடிவில வீடியோ போடுறதுல அவரே சொல்லிருப்பாரு நிறைய வீடியோல. நான் வந்து இப்ப இங்க வந்ததுக்கு காரணமே வந்து அம்மா லேப்டாப் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லுவாரு. அந்த அளவுக்கு வந்து நிறைய பேரோட வாழ்க்கை தரத்தை, அதே போல அவங்களோட கம்ப்யூட்டர் நாலேஜை வந்து அதிகப்படுத்திட்டு அதான் அதை பார்த்துதான் கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாநிலங்கள்ல வந்து அதை காப்பி அடிச்சு. ஆக்சுவலி தமிழ்நாட்டுல வந்து ஒரு விஷயத்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா அது மற்ற மாநிலங்கள் வந்து காப்பி அடிப்பாங்க. இந்த மகளிருக்கு வந்து சொத்துல பங்கு, இந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு லேப்டாப்பும் ஒண்ணு. அப்படி இருக்கும்போது சரி அது ஒரு உன்னதமான திட்டம், ஓகேங்களா. சரி, அது நான் ஏடிஎம்கேக்குன்னு சொல்ல, ஒரு நல்ல திட்டம் அது. இல்ல இப்ப அம்மா உணவகத்தை நம்ம எல்லாருமே திமுக சார்ந்தவங்களும் பாராட்டுவாங்களா? அந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் ஓகேவா. மாணவர்கள் அப்படின்னு, அதுவும் கிராமப்புற மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான திட்டம் அது. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து கம்பேர் பண்ணி பேசுனதே தப்பு முதல்ல. ஏன் கம்பேர் பண்ணீங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதே போல அந்த லேப்டாப்ல வந்து ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்கல்ல, அப்ப நீங்க ஏடிஎம் கேஸ் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த கையில வந்து இந்த சைஸ்ல தான் இருக்கும். ஓகே. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த பேக்ல ஜெயலலிதா அவர்களோட ஸ்டிக்கர் இருக்காதா? ஜெயலலிதா ஸ்டிக்கர் இருக்கும். அவங்க இருக்கும்போது இருந்துச்சு. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி வந்த உடனே 2 பேரோட ஸ்டிக்கரும் ஓட்டினாங்க. ஓகேங்களா, இப்படி இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அது ஒரு பக்கம் சின்னதா தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இவங்க வந்தோடனே என்ன பண்றாங்கன்னா,
அந்த பின்னாடி பேக் இருக்குல்ல, அந்த பேக் ஃபுல்லா அந்த கவர் ஃபுல்லாவே இருக்கிற மாதிரி ஒட்டுறாங்க. ஒரு பக்கம் வந்து ஸ்டாலின், இன்னொரு பக்கம் வந்து கலைஞர், இன்னொரு பக்கம் தமிழக அரசின் லோகோ அப்படின்னு இருந்துச்சு. என்னடா இப்படி பண்றாங்க? லேப்டாப் ஓபன் பண்ணா அந்த பாக்ஸ், லேப்டாப் பாக்ஸ், அந்த பாக்ஸ்ல பணம் இருக்கு. என்னடா பணம் சொல்லிட்டு அதை எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா அங்க வந்து ஒரு யூசர் மேனுவல் இருந்துச்சு. அந்த யூசர் மேனுவல்லயே ஸ்டாலின் படம் இருந்துச்சு. என்னடா இது யூசர் மேனுவல்? ஆப்பிள்ல கூட ஸ்டீவ் ஜாப்ஸ் படம் இருக்காதுங்க, டிம் குக் படம் இருக்காதுங்க, யூசர் மேனுவல்ல இருந்துச்சு. என்னடா யூசர் மேனுவல்ல இருக்குன்னு சொல்லிட்டு பிரிச்சு லேப்டாப் பார்த்தா லேப்டாப் மேல இருந்துச்சு. ஐயோ, சரி என்னடா இது லேப்டாப் மேலயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கரா இல்ல, லேப்டாப் ஓபன் பண்ணி லைக் அந்த கர்சர் இருந்துச்சுல, லைக் மவுஸ் பேட் வச்சா மவுஸ் பேடுக்கு ரைட் ஹேண்ட்ல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருக்காரு. அங்கேயே சிரிச்சிருக்காரு. சரி இங்கதான் சிரிக்கார, ஸ்கிரீன்ல இருக்க மாட்டாருன்னு பார்த்தா பின்னாடி ஸ்கிரீன்லயும் வந்து ஸ்டாலின் சிரிச்சு. சீரியஸா சொல்றீங்க? சத்தியமா ப்ரோ, நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? நல்ல வேலை நான் இப்பெல்லாம் படிக்கல. எனக்கு நானா இது நான் அதுல கூட சொல்லியிருப்பேன், பூக்கடைக்கு வந்து விளம்பரம் வேணுமா? ஒருத்தவனுக்கு பூ வேணும்னா கோயிலுக்கு வாங்குறதுக்கோ இல்ல வந்து வீட்டுக்கு யூஸ் பண்றதோ பூஜை பண்றதோ அவனே வாங்கிட்டு போவான். அஜித் டயலாக் தான் ஞாபகம் வருது. A good movie is a promotion by itself அப்படிங்கிற மாதிரி நல்ல விஷயம் அதுவே போய் சேரும். ஒரு நல்ல ஆட்சி நீங்க திமுகவுல கொடுத்தீங்கன்னா நீங்க 4 வருஷமா முன்னாடியே கொடுத்துருங்க. ஓகேவா? நீங்க 2001, 2, 3, 4, 2025 வரைக்கும் கொடுத்துருங்க, 2021 இருந்து. ஆனா நீங்க கொடுக்கவே இல்லை. விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, அவங்க பின்னாடி இளைஞர்கள் எல்லாம் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை எப்படி கவர் பண்ணலாம்னா நம்ம லேப்டாப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ வந்து தப்பான ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்பி இவங்களும் லேப்டாப் கொடுத்துருக்காங்க. அந்த லேப்டாப்பே விஜய் தொண்டர்கள் வந்து திமுக எதிரான வீடியோக்கள்லாம் எடிட் பண்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிறோம். இது பேர் தான் கர்மா. என்னங்க இது? ஏங்க அதுக்காக லேப்டாப் கொடுக்காம இருக்க முடியுமா? அங்க மாணவர்களுக்கு தேவைன்றதால இல்ல அவங்க கொடுக்கலையா? உண்மையாலவே உங்களுக்கு மாணவர்கள் மேல அக்கறை இருந்தா, உண்மையாகவே இவர்கள் முன்னேற வேண்டும் அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தா வச்சுங்க, லேப்டாப் வந்து அது அதிமுக ஆட்சியா இருந்தா திமுக ஆட்சியா இருந்தாங்க அப்ப வந்து நான் அம்மா லேப்டாப்னு கொடுத்தாங்க. நாங்க கலைஞர் லேப்டாப் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்துருக்கலாம். ஓகேங்க, 2021 அதோட நான் பயங்கரமா கொடுக்குறேன், நான் மேக் ஆப்பிள்கிட்ட இருந்தே வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கலாம். அவங்க கொடுக்கல. இது முழுக்க முழுக்க அரசியலுக்காக, வாக்குகளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்குறாங்க. அது கொடுக்கும் போது என்னன்னா, நம்ம வந்து நீங்க ஊர் சைடு எல்லாம் போனா பாக்கலாம், நிறைய பேர் வந்து பேக் மாட்டு போவாங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா அம்மா லேப்டாப் பேக். ஓகேங்களா? அது பார்த்தா தான் தெரியும். அப்படி கூட வந்து இந்த லேப்டாப் மாட்டு போக முடியாது. ஏன் அந்த அளவுக்கு வந்து படத்தை வந்து பெருசா இப்ப நானே வந்து காலேஜ் படிக்கிறேன்னு வச்சுங்களேன், நான் வந்து 4 பேர் என்ன பார்ப்பாங்க, என் பேக் வந்து நான் யாரு, என் ட்ரெஸ்ஸை பார்ப்பாங்க, என் பேக்கை பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பேக்கை மாட்டி எப்படி போக முடியும்? பாரு அம்மா லேப்டாப். பெண்கள்லாம் உங்க கூட பேசணும் அப்படின்னா நீங்க நம்ம ஸ்டாலின் அவர்களும் கலைஞர் அவர்களும் சிரிக்கக்கூடிய லேப்டாப் போட்டு போனீங்கன்னா உங்க பர்சனாலிட்டி அதோட கூட வந்து பேசுவாங்கன்றது என்னுடைய கணிப்புப்பா. உங்க மதிப்பு கூடுங்க. அந்த 2 முகமும் யாருக்கா இருந்தாலும் அது இன்ஃபீரியர் ஆகும்ல. எப்படிடா ஒரு ஆபீஸ்க்கே நான் அந்த லேப்டாப் எடுத்துட்டு போறேன், அது கூட வந்து அதிமுக ஆட்சி காலத்துல வந்து ஒட்டினாங்க, அது ஸ்டிக்கரா ஒட்டினாங்க. நம்ம எப்ப பிரிச்சுக்கலாம். இங்க என்னன்னா இன்பில்ட்டா வந்து ஒரு மாதிரி ஸ்கெட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து தின்னர் வச்சு அழுகி அவனா கத்து குத்துதான். அதுதான் வந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு வந்து ட்ரெண்டிங்கா என்ன ப்ரோ பண்றாங்க, எப்படி எடுக்கிறானுங்க ப்ரோ? அத தின்னர் வச்சிருக்காங்க. சரி நான் அதை வந்து ப்ரோமோட் பண்ணல, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணல, நடந்ததை சொல்றோம். நடந்ததை சொல்றேன், உங்க விருப்பம் அது. ஏன்னா உங்க லேப்டாப். நான் சில பேர் வந்து அதுக்கு வாரண்டி கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. ஆமா, நான் சொல்றேன், தயவு செய்து சொல்றேன், அந்த ஸ்டிக்கரை எடுக்காதீங்க. அதை வச்சுட்டு படிச்சாதான் நல்ல மார்க்குகள் வரும், உங்க லைஃப்ல நல்ல ராசி வரும், பெண்கள் வந்து உங்களை பார்ப்பாங்க, நீங்க பெண்கள் இருந்தா நல்ல ஆண் நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க, படிப்பு வரும், லைஃப்ல செல்வம் வந்து சேரும். அந்த ஸ்டிக்கரை டெய்லி கும்பிட்டுட்டு அப்புறம் லேப்டாப் தராங்க. போதுமா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஸ்டிக்கரை பார்த்துட்டு எல்லாம் வந்து அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் நம்ம எந்த நோக்கத்துக்காக லேப்டாப் கொடுத்தோமோ அந்த நோக்கமே வந்து அழிந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவசர அவசரமா என்ன பண்ணாங்க, இவங்களே ஒரு நியூஸ் டெம்ப்ளேட் அடிச்சு இந்த மாதிரி அதை அழிச்சா வந்து வாரண்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பரவ விட்டாங்க. நிறைய பேர் பேசினாங்க. ஆனா எல்கார்ட் சார்பா இது வரைக்கும் சொல்லவே இல்லை. நிறுவனம் சார்பாகவும் சொல்லல, டெல் நிறுவனம் சார்பாகவும் சொல்லல, HP நிறுவனம் சார்பாகவும் சொல்லல, அதை அழிச்சா வந்து நாங்க வாரண்டி தரமாட்டோம்னு சொல்லவே இல்லை. ஸோ இவங்க திமுக உடன்பிறப்புகளே வந்து சொல்றாங்க. சரி இதெல்லாம் வந்து நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஏன் இந்த மாதிரி திமுகல பண்றாங்க? வாக்குகளுக்காக பண்றாங்க. இது ஒரு நல்ல திட்டம் கொடுத்ததும் நல்லதுதான், மாணவர்கள் பயன்பெறுகிறார்கள். ஓகேவா? எனக்கு ரொம்ப சந்தோஷம், நல்ல வேலை எப்பயாவது கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அத நீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா நானே ஒரு கம்பெனிக்கு நாளைக்கு ஜாயின் பண்றேன் காலேஜ் முடிச்சு. ஏன்னா 3rd இயர் பசங்களுக்கு கொடுக்குறாங்க. வந்து ஒரு ஆஃபீஸ்ல போய் வேலை செய்யறான்னு வச்சுங்களேன், இந்த லேப்டாப்பை வந்து கொஞ்சம் கூச்சம் இல்லாம 4 பேர் முன்னாடி வந்து ஓபன் பண்ண முடியுமா? அவங்க எப்படி பார்ப்பானா, ஃப்ரீயா கிடைச்ச லேப்டாப் அப்படிதானே பார்ப்பான். ஒரு தயக்கம், ஒரு இன்ஃபீரியர் யாருக்கா இருந்தாலும் இருக்கும்.
நம்ம வந்து நம்ம வந்து என்னதான் கூச்சம் இல்லாம வெக்கம் இல்லாம இருந்தாலும் ஒரு பொண்ணு முன்னாடியோ இல்ல ஒரு பொண்ணு ஒரு பையன் முன்னாடியோ ஓபன் பண்றதுக்கு ஒரு சங்கோஜம் இருக்கும். நிச்சயமா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னதான் ஒரு அவேர்னஸ் சொன்னாலும் மெடிக்கல் ஷாப்ல போய் கருத்தடை சாதனம் வாங்குறதே நிறைய பேர் கூச்சமா தான் வாங்குறாங்க. அந்த பிராண்டை மறைச்சு பிரவுன் கலருக்குள்ள தான் போட்டு போறாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த லேப்டாப் டக்குன்னு எல்லா முடியும் ஓபன் பண்றது கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கும் ஒரு மாதிரி. கண்டிப்பா யா இல்ல அது கம்பாரிசனே தப்பு. இல்ல ஜெனரலா ஒரு நல்ல விஷயத்துக்கும் நான் என்ன சொல்றேன், ஒரு நல்ல இல்ல பிரதர், ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா ஒரு சமூகம் இப்படி இருக்கு, நம்ம என்ன பண்றது சொல்லுங்க. நீங்க சொல்ற மாதிரி இப்ப டிசிஎஸ்ல எனக்கு வேலை கிடைக்குது, அன்னைக்கு நான் போறேன் பட்டுன்னு அப்படியே திறக்கிறேன் அப்படின்னா வந்து என்னடா இது திமுக காரம் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்சி சார்பாகவும் நம்மள முத்திர குத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? சோ ஒரு பொது இடத்துக்கு போறோம்னா நான் என்ன சொல்றேன், ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது ஒரு அரசியல் கட்சி சார்பா பண்ணதான் செய்வாங்க, பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. அது இன்னும் புனிதர்கள் எல்லா கட்சியும் தான் பண்றாங்க. பட் இது ரொம்ப ஆப்வியஸா இருக்கு அப்படிங்கறதா. இல்ல ப்ரோ, நீங்க எங்க இல்ல திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே பாருங்களேன், சரி நீ எங்க பார்த்தாலும் வந்து ஒரே விளம்பரமா இருக்கும். அவங்க விளம்பரத்துல வந்து அவ்வளவு தொகையை வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு அது ஏதாவது ஒரு நலத்திட்டங்கள்ல வந்து செயல்படுத்திருக்கலாம். உங்களுக்கு வந்து செய்தித்தாள்ல வந்து விளம்பரம் வரும், உங்களுக்கு சோத்துல விளம்பரம் இருக்கும், அந்த பில்போர்டுன்னு சொல்லுவாங்களா அதுல வந்து விளம்பரம், அந்த மெட்ரோ ஸ்டேஷன் கீழே இருக்கிற இதுல ஓரணியில் தமிழ்நாடு, ஒன்றாய் சேருவோமா, ஒன்றாய் சேருவோம், உங்களுடன் ஸ்டாலின், கனவு, ஏதோ ஒரு கனவு திட்டம் இப்ப வந்தது, கனவு காணுங்களா ஏதோ ஒண்ணு தெரியல ப்ரோ. அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்லோகன்லாம் வந்து நல்லா ஹிட் ஆகுது. ஸோ இதெல்லாம் போடுறாங்க. எதுக்கு இவ்வளவு விளம்பரம்? உங்க ஆட்சி நல்லா இருக்கு, உங்க ஆட்சியால மக்கள் சந்தோஷப்படுறாங்க, பயன்படுறாங்கன்னா, நான் ஒரு பயனாளியா எனக்கு திமுக ஆட்சி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திமுக ஓட்டு போடுவேன். இவங்களுக்கு பயம். ஸோ மக்கள் மனதில் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம் நம்ம பேரை, நான் இப்பதான் செஞ்சேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வந்து அந்த விஷயத்த புகுத்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு வந்து இது பொறுக்கல. என்னடா இப்படி வந்து இந்த சல்லித்தனமா இப்படி விளம்பரம் பண்றாங்க. அதுவும் உங்க சொந்த காசை போட்டு பண்ணியிருந்தா வச்சுக்க. இப்ப வந்து கலைஞர் டிவி, இல்ல அவங்க குடும்பம், இல்ல முரசொலி அறக்கட்டளை, இல்ல உதயநிதி வந்து அவரோட சொந்த பணத்துல, இல்ல ஸ்டாலின் அவர்களோட சொந்த பணத்துல போட்டு இந்த மாதிரி லோகோ போட்டோ இல்ல படம் போட்டோ கொடுத்திருந்தா நம்ம ஏத்துக்கலாம். பராசக்தி படம் வந்துச்சு, ரெட் ஜெயண்ட், அதுல இருந்து ஒரு பெரும் படம் செம்மையா ஓடிச்சு. இப்போ அந்த லாபத்துல இருந்து எடுத்து நாங்க பண்றோம் அப்படின்னா கூட நம்ம பராசக்தின்னு போட்டு கூட கொடுக்கலாம். சூப்பர், ஓகேங்களா? தீ பரவட்டும் அப்படின்னு லேப்டாப் பத்தி எரியும். ரைட், பேட்டரி எல்லாம் வெடிக்கும். சரி அப்படி நீங்க பண்ணலாம் சொந்த பணத்துல. இதை நான் டாக்ஸ் கட்டுறேன், நீங்க டாக்ஸ் கட்டுறீங்க. டாஸ்மாக்ல வந்து ஆயிரக்கணக்கான மது பிரியர்கள் போய் வந்து டாக்ஸ் கட்டுறாங்க அரசுக்கு. ஏன்னா அதிகப்படியான டாக்ஸ் அங்க கட்டுறது உண்மைதான். ஓகேங்களா? அங்க இருந்து எடுத்து பணத்தை ஏதோ ஒரு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கிருந்து பணத்தை வந்து எடுத்து நீங்க லேப்டாப் வாங்கி கொடுக்குறீங்க. அப்படி வாங்கி கொடுக்கும்போது உங்க அப்பா படம், உங்க படம், சரி உங்க படம் போடுங்க, சரி உங்க அப்பா படமும் போடுங்க. சரி சின்ன சின்னதா நீங்க போட்டிருந்தா இல்ல அது வந்து ரிமூவல் அந்த மாதிரி எடுக்கிறதா இருந்தா, எடுத்து யூஸ் பண்றதா இருந்தா நான் யூஸ் பண்ணலாம் தைரியமா. அது என்னன்னா ஒரு மாதிரியான மாணவர்களுக்கு ஒரு சங்கோச்சத்தை கொடுக்கும். இது நீங்க நம்ம சின்ன வயசுல ஒரு ஷார்ப்னர் விற்கும், பணக்கார பசங்க மட்டும் எத்தனை வராங்க, இப்படி பண்ணா 3Dல இப்படி ஒரு பிக்சர் தெரியும், இப்படி ஒரு பிக்சர். அந்த மாதிரி நீங்க லேப்டாப் இப்படி பண்ணா கலைஞர், இப்படி பண்ணா ஸ்டாலின், ஒரே இடத்துல ஒரே ஸ்டிக்கரா ஒட்டினா கூட பரவாயில்ல. இந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கர், இந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கர் பெருசா ஒட்டிட்டாங்க. நல்ல துணை முதல்வர் படமும் போட ட்ரை பண்ணிருக்காங்க போல. ட்ரை பண்ணிருக்காங்க. சீரியஸா சொல்றீங்க? நான் விளையாட்டுக்கு சொன்னா என்னங்க ஆமான்றீங்க? கண்டிப்பா ட்ரை பண்ணிருப்பாங்க. ட்ரை பண்ணாமலாம் இருந்திருக்க மாட்டாங்க. இல்ல இது விமர்சனங்கள் வரும், வேணாம் தம்பி அப்படின்னு இருப்பாங்க யாராவது. அதுக்கப்புறம் அதனால தவிர்த்திருப்பாங்க. சரி எனக்கு அதுதான் வந்து தாங்கல. என்னடா இப்படி பண்றீங்களே அப்படின்னு. இப்போ ஜெயலலிதா அவர்களோட காலகட்டத்துல ஒரு லேப்டாப் ஒண்ணு கொடுத்தாங்க இல்லையா? இப்போ அந்த லேப்டாப் இதுக்கும் அந்த ஸ்டிக்கர் விட்டுருவோம். இது வந்து பேசப்பட வேண்டிய விஷயம், எல்லாருமே பேசிட்டாங்க, ஒரு ட்ரெண்டிங் ட்ரால் ஆச்சு, அதை பத்தி பேசிட்டோம். பட் ஜோக்ஸ் அபார்ட், ஒரு கான்ஃபிகரேஷன் வைஸ், குவாலிட்டி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கொடுத்துருக்க லேப்டாப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி இது ஆக்சுவலா வந்து டெக்னிக்கலா வந்து ரொம்ப நல்ல லேப்டாப். அதெல்லாம் வந்து குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. சரி எனக்கு டெக்னிக்கலா வந்து அந்த வீடியோல நான் சொல்லிருப்பேன். ஆமா, நீங்க சொல்லிருக்கீங்க, தெரியாது. பட் இதுல வந்து SSD கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி வந்து 8GB RAM கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வீடியோ எடிட் பண்றதுக்கு நீங்க வந்து அதுல பிரீமியம் ப்ரோ, பேசிக் பிரீமியம் போட்டு யூஸ் பண்ணலாம். அதை கேப் கட் யூஸ் பண்ணலாம். அப்புறம் பெருசா குறை சொல்றதுக்கு எதுவும் இல்லை. மற்றபடி வந்து லைக் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்றேன். ஓகே. ஆனா இப்போ என்ன குறையா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீங்க இந்த வருடத்தோட மாணவர்கள் கொடுக்குறீங்க, அப்ப மத்தவங்கலாம் என்னையா பாவம் பண்ணா, போன 3 வருஷம் ஏன் நீங்க 4 வருஷம் கொடுக்காம இருந்தீங்கன்ற கேள்வி வருது. இது நியாயமான கேள்வியா நீங்க பாக்குறீங்களா? இல்ல, ரொம்ப நியாயமான கேள்வி. இவங்களோட அரசியல் ஆசைக்காக, லாபத்துக்காக ஒரு திட்டத்தை வந்து நிறுத்தி வைக்கிறாங்க. அதே அரசியல் நோக்கத்துக்காக, லாபத்துக்காக அந்த திட்டத்தை வந்து மீண்டும் செயல்படுத்துறாங்க. இதுல யாரு பாதிக்கப்படுறாங்கன்னா,
இப்போ அந்த 2001 இருந்து 2005 வரைக்கும் பாஸ் அவுட் ஆனாங்கல்ல, அந்த மாணவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. இப்போ இவங்க நிறைவேற்றின இந்த திட்டம் வந்து இவங்களுக்கு வந்து அது வாக்குகளாக கை கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா, அது வந்து நிச்சயமா சொல்றது இல்ல. என்ன வேணா நடக்கலாம். ஓகே, லேப்டாப் குடுத்தாங்க. லேப்டாப் வாங்குனவன்லாம் வந்து முதல்ல ஓட்டர் ஐடி வாங்கிட்டானான்னு தெரியாது. ஓட்டர் ஐடி வாங்குனவன்லாம் டிஎம்கேக்கு ஓட்டு போடுறான்னு தெரியாது. ஓகேங்களா? கரெக்ட். ஓகேவா? அப்போ இதுக்கு முன்னாடி 4 வருஷம் முன்னாடி இருந்தான்ல, அவன் என்ன யோசிப்பான்? எனக்கு கொடுக்கல. திமுக லேப்டாப் குடுக்கல. அப்ப நான் திமுகவுக்கு எதிரா தான் யாரெல்லாம் இருக்காங்களோ, திமுகவுக்கு தவிர்த்து யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வாக்களிப்புன்னு அப்போ ஒரு ஓட்டு லேப்டாப் மூலியமா வருதுன்னு வச்சுக்கோங்க. 4 ஓட்டு எதிரா போகும். அந்த ரேஷியோல. நீங்க வந்து அந்த ஒரு ஓட்டு கூட வராது. அதுல பாதி வரதே பெரிய விஷயம்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 லட்சம் பேர் குடுக்குறாங்கன்னா 5 லட்சம் ஓட்டு வரதே பெரிய விஷயம். சோ ஒரு பேட் பிளானிங் இல்லையா? ரொம்ப பேட் பிளானிங். யாரு வந்து இதுக்கு ஐடியா குடுத்தா, யாரு எக்ஸிக்யூட் பண்ணாங்களான்னு தெரியாது. பட் அவங்க வந்து ஒரு தவறான ஒரு திட்டத்த தவறான நேரத்துல வந்து பண்ணிட்டாங்க. இவங்க அம்மா உணவகத்த கை வச்சாங்கல்ல, ஆட்சிக்கு வந்த அன்னைக்கே கை வச்சாங்க தெரியுங்களா? அந்த ஸ்டிக்கர்லாம் ஆமா உடைச்சாங்க. அதுக்கே மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது. ஸ்டாலின் அவர் வந்து திருப்பி சரி பண்ணி அதே மாதிரி வைக்கணும்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு வந்து சென்னையில பாதிக்கு மேற்பட்ட அம்மா உணவகங்கள் செயல்படவே இல்ல. உண்மைதாங்க. செயல்படவே இல்ல. அதே போல வந்து அந்த கூட்டமும் வந்து அம்மா ஹோட்டலுக்கு இந்த ஹைப்ப வந்து குறைச்சிட்டாங்க. அப்பெல்லாம் வந்து ஏதாவது ஒரு திட்டத்த உணவு வழங்குற திட்டத்த வந்து எங்கிருந்து ஆரம்பிப்பாங்கன்னா, அம்மா உணவகத்துல தான் அமைச்சர்கள் ஆரம்பிப்பாங்க, எம்எல்ஏக்கள் ஆரம்பிப்பாங்க. ஒரே ஒரு திமுக அமைச்சர் கூட அங்க போல அப்பெல்லாம். இந்த வாட்டி இல்ல போய் இந்த ஆய்வு பண்றது, சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு பண்றது, அதெல்லாம் வந்து யாருமே பண்ணவே இல்ல. என்னதான் பேர் ஒரு அம்மா உணவகம் அப்படின்னு வச்சிருந்தாலும் எல்லா தரப்பு மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது ஒரு நல்ல திட்டமா இருக்க மட்டும் இல்லாம அடித்தட்டு மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான திட்டமா இருந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கொரோனா டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பல பேருக்கு சோறு போட்டது வந்து அந்த அம்மா உணவகம் தான். அந்த வகையில நீங்க 100 ரூபா இருந்தா வச்சுக்கலாம், ஒரு வாரம் ஃபுல்லா வந்து சாப்பிடலாம். ஒரு பசியோட யாரும் தூங்க மாட்டாங்க. போயிட்டு நீங்க காசே இல்லாம கேட்டாலும் கொடுப்பாங்க. ஒரு 3 ரூபாவோ ஒரு 5 ரூபாவோ அங்க சாப்பாடு போறவங்களுக்கும் பெரிய விஷயம் இல்ல. புரியுது. அவங்களே போட்டு கூட கொடுத்துருவாங்க. குடுப்பாங்க. நான் பாத்துக்கிறேன் நேர்ல அந்த மாதிரி கொடுக்குறது. இல்ல சில பேர் கடன் சொல்லிட்டு அப்ப தரேன்னு சொல்லிட்டு கூட சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த தொகைன்றது அவ்வளவு பெருசு இல்ல. கரெக்ட். அந்த திட்டத்தை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கிடப்புல போட்டது, கொஞ்சம் செயல்படாம விட்டது அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயமா இருந்தாலும், நான் ஏன் இந்த லேப்டாப் வந்து பேக் ஃபயர் ஆச்சுன்னு பாக்குறேன்னா, ஏற்கனவே விஜயோடைய வருகை அப்படிங்கிறது யங்ஸ்டர்ஸ் மத்தியில அதிகமா இன்ஃபேமஸ் ஆக்கியிருக்கு. இவர் வில்லனைஸ் பண்ணிருக்குன்னா திமுகவை தான். ஏன்னா அடிக்கடி திமுக விமர்சிச்சு தான் விஜய் வந்து பேசியிருக்காரு. அப்பேற்பட்ட அந்த கிரௌட் இருக்குல்ல, அந்த ஏஜ் கிரௌடு கிட்ட இந்த லேப்டாப் அப்படிங்கிற விஷயம் போய் ஒரு 4 வருஷம் கொடுக்கலான்றது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. ஹேட் இதனால ரொம்ப வந்துருச்சு அப்படின்னு தான் நான் வந்து பாக்குறேன். நானும் அப்படிதான் பாக்குறேன். ஓகே. சோ இந்த சூழ்நிலையில இன்னொன்னு திமுகவை குறித்து இன்னொரு விஷயம் வந்து சொல்லப்படுது. ஒருவேளை திமுக இந்த எலெக்ஷன்ல தோத்துட்டா கனிமொழி அவர்கள் தலைமைக்கு வந்து ஒரு குட்டி போராட்டம் வந்து பண்ணுவாங்க. இப்படியே இருந்துராது. இந்த குடும்பத்துக்கிட்டே வந்து கட்சி இருந்துராது. அந்த குடும்பத்தோட மத்த மெம்பர்கிட்ட போகும்னு சொன்னாங்க. நீங்க இதை எப்படி என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 2026 தேர்தல் வந்து நிறைய பேர் வந்து விஜய்க்கு வாழ்வா சாவா, அதிமுகவுக்கு வாழ்வா சாவான்னு சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் வந்து திமுகவுக்கு தான் வாழ்வா சாவா. திமுகவுக்கு தான். ஏன்னா திமுகல வந்து அந்த வாரிசு போட்டி இருக்கு, அதிகார மையம். இப்ப வந்து ஃபுல்லா வந்து அந்த திமுக குடும்பம் ஸ்டாலின் அவங்க குடும்பத்துல தான் இருக்கு. கனிமொழி அவர்களுக்கு வந்து ஏதோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து கொடுக்குறாங்க. இந்த 2026 தேர்தல்ல ஒருவேளை மீண்டும் திமுக வெற்றி பெற்றால் கனிமொழி அவர்கள் நினைத்ததை சாதிக்க முடியாது. ஏன்னா மீண்டும் வந்து பவர்ல அப்படியே ஓரம் கட்டுவாங்க. ஓகேங்களா? இப்போ சில மாதங்களுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருக்கலாம். டெல்லியில இருக்கிற தலைவர்கள் கூட, அதுவும் பாஜக தலைவர்கள் கூட கனிமொழி அவர்கள் மிக நெருக்கமாக இணக்கமா இருந்தாங்க. இந்த அப்ராட்லாம் அனுப்பி வைக்கும்போது கனிமொழி அனுப்பிச்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய சீனியர் பாஜக லீடர்ஸ் கூட பேசினாங்க, போனாங்க, வந்தாங்க. அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அது என்னன்னா பாஜக அரசு வந்து ஒரு அரசியல கையில் எடுக்கும். இப்போ ஒரு கட்சியிலயோ ஒரு மாநிலத்திலயோ யார் வந்து ஒருத்தவங்களுக்கு எதிரியா இருக்காங்களோ அவங்கள வந்து வளர்த்து விடுவாங்க. கனிமொழியும் வந்து டெல்லி இருக்கிற பாஜக தலைமை வந்து அப்படிதான் வளர்த்து விட்டுது. அதோட எதிரொலியா வந்து திமுக என்ன பண்ணாங்கன்னா, நாம கனிமொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அதனால வந்து அவங்க கொடுக்குறாங்க, நாம கொடுக்கணும்னு சொல்லிட்டு அறிவாலயத்துல இது வரைக்குமே அவங்களுக்கு ஒரு அறை இல்ல. முதலாக வந்து கனிமொழிக்கு அப்பதான் அறை கொடுக்குறாங்க. அதோட காரணம் என்ன, பிஜேபி இவங்க பேக் பண்றாங்க கனிமொழி அப்படின்னு தெரிஞ்ச உடனே திமுக வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல கையில் எடுக்கிறாங்க. இப்போ உதயநிதி அவர்கள் வந்து இருக்காங்க, சபரீசன் அவர்கள் இருக்காரு, ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு, கனிமொழி. எனக்கு தெரிஞ்சு இந்த 4 நீங்க ஸ்டாலின் அவர்களை விட்டுருங்களேன், இந்த 3 பேருக்குள்ளதான் அதிகார போட்டி வரும். அடுத்து அதாவது ஜெயிச்சாலும் தோத்தாலும் இல்ல, தோத்தா ரொம்ப அதிகம், தோல்வி உற்றால் ரொம்ப அதிகமா வரும். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்ததால் தான் வந்து அதிமுக பொதுச் செயலர் ஆனார். புரியுது. ஒருவேளை வந்து அதிமுக தோற்று இருந்தா வச்சுங்க, லைக் அவரு சிஎம் ஆகுறப்போ ஆட்சியிலே இல்லைன்னா வச்சுக்க அந்த கட்சியை பிறந்திருக்காரு. கரெக்ட். ஓகேங்களா?
அதே போல திமுக ஒரு வேளை வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றுட்டா வச்சுங்களேன், திமுக எதிர்காலம் ஓரளவு பிரகாசமா இருக்கும் ஒரு 10-15 வருஷத்துக்கு. ஒருவேளை தோல்வியுற்றால் ஒரு மிகப்பெரிய பிளவை வந்து திமுக சந்திக்கும். உட்கட்சி பூசல் ஏற்பட்டு வெரிசல். உட்கட்சி இல்ல, எனக்கு தெரிஞ்சு ஒரு செங்குத்தான பிளவு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ ஸ்டாலின் இருக்காரு. ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்து வந்து உதயநிதி அவர்கள். இப்ப சீனியர் ஜூனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி இருக்கும் திமுக. உதயநிதியின் ஆதரவாளர்கள், இன்னொரு பக்கம் வந்து ஸ்டாலின் ஆதரவாளர்கள், இல்ல கருணாநிதி அவர்களோட ஆதரவாளர்கள், இல்ல கனிமொழி ஆதரவாளர்கள். நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். சரி. ஏன்னா ஒரே ஒரு விஷயத்த வந்து நம்ம சொல்லி ஆகணும். அது என்னன்னா, அமைச்சர் நேரு அவர்கள் வந்து கலைஞர் கருணாநிதி ஆட்சி காலத்துல இருந்து இருக்கிறாரு. ரொம்ப மூத்த அமைச்சர். அவருடைய பிறந்த நாளுக்கு போயிட்டு உதயநிதியை பார்த்து வாழ்த்து பெற்று வருவது வந்து எந்த அளவுக்கு தர்ம சங்கடமான ஒரு விஷயம். கடந்த 2 வருஷமா தான் நடந்துட்டு இருக்குல்ல. அதை வந்து நேரு எப்படி பாப்பாரு, எப்படி பண்ணுவாரு? இல்ல சான்ஸ் கிடைச்சா அடிச்சு விட்டுறலாம் தான் பாப்பாரு. பண்ணுவாருல்ல. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒவ்வொரு சீனியர் மைண்ட்லயும் இருக்கும், அமைச்சர்களுக்கும் இருக்கு, அதே போல சீனியர் நிர்வாகிகளுக்கும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப நீங்க ஆட்சியில இருந்தா, அதிகாரத்துல இருந்தா வச்சுங்க இதெல்லாம் பண்ணலாம். ஆட்சியில இல்லைன்னா அதனால வந்து நிறைய உள்ளடி வேலைகளை திமுகவில் இருக்கிற நிர்வாகிகளே இந்த தேர்தலில் பண்ணலாம். அதை தாண்டி வந்து அந்த இன்கம் இருக்குல்ல, நான் ரீசெண்டா வந்து அந்த அந்த குடும்பத்துக்குன்னு சொல்ல முடியாது, திமுகவுக்கு நெருக்கமான ஒரு நிர்வாகி, ஓகேங்களா, அவர்கிட்ட பேசும்பொழுது அவர் கேட்டாங்கன்னா, நீங்க நல்லா பணம் வாங்கினீங்களா, சம்பாரிச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லையோ என்னால சம்பாதிக்க முடியல, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஃபேமிலியோட கண்ட்ரோல் தான் இருக்கு. ஏன் ஃபேமிலியோட கண்ட்ரோல் இருக்குன்னு கேட்கும்போது, சரி அவங்க வந்து சென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. ஒரு டெண்டர் வந்து யார்கிட்ட கொடுக்கணும், அதுல எங்களுக்கு எவ்வளவு கமிஷன் வரணும், உங்களுக்கு எவ்வளவு போகணும், அதே போல அந்த டெண்டர்காரனுக்கு எவ்வளவு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றதே அவங்கதான். அப்படி இருக்கும்போது கட்சியில இருக்கிற கீழ்மட்ட தலைவர்கள் யாருமே வந்து சம்பாதிக்க முடியல. குறிப்பா வந்து ஒரே ஒரு ஓட்டுநரா, ஓகேங்களா, அந்த கலைஞர் குழுமோ இல்ல கட்சியோ எங்கேயோ வேலை செய்யற ஒரு டிரைவர்னு வச்சுங்க. அந்த டிரைவர் வந்து கலைஞர் காலத்துல இருந்து அவருக்கு டிரைவரா இருக்காராம், ஓகேங்களா. அவரு கிட்ட வந்து யாரோ ஒருத்தவங்க பேசியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அப்படி பேசும்போது உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்னா இந்த ஆட்சியில் நல்லா சம்பாதிங்களா உங்க ஆட்சி அப்படின்னு பேசுவோம். எங்கப்பா நீ வேற, இன்னும் 15,000 தான் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்படி சொல்லும்போது அது ஏன் அப்படி? இல்லப்பா யார்கிட்ட போய் கேட்கறதுனே தெரியல, யார்கிட்ட போய் கேட்கறதுனே தெரியல, யாருக்காவது போய் கேட்டா பயமாவும் இருக்கு, தப்பா எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் போய் ஈஸியா அப்ரோச்சும் பண்ண முடியல. போறது போட்டோன்னு சொல்லிட்டு நான் அமைதியா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து இங்க இருக்கு கீழ்மட்ட நிர்வாகிகள் யாருமே சம்பாதிக்கல. அமைச்சர்கள் சம்பாதிக்கிறாங்க, ஒரு பர்சன்டேஜ் இன்கம் அவங்களுக்கு வரணும் வச்சுங்களேன். இன்னொரு பர்சன்டேஜ் குடும்பத்துக்கு போவோம், இன்னொன்னு வந்து பார்ட்டி ஃபண்ட்னு சொல்லிட்டு ஒண்ணு போகும். ரைட்டு. சரி, இது வந்து அதிமுக ஆட்சி காலத்துல இருந்த ஒரு நடைமுறை சிஸ்டம் தான், சிஸ்டம், ஓகேங்களா. ஆனா அதிமுக, ஏன்னா நீங்க ரெண்டையும் கம்பேர் பண்ண முடியாது. நீங்க வந்து இவ்வளவு நாள் வரைக்கும் திமுக ஒரு சிஸ்டம் இருந்துச்சு, அந்த சிஸ்டத்தை உடைச்சிட்டு திடீர்னு புதுசா ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தா கீழே இருக்கவங்க எப்படி என்ன ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா இவ்வளவு நாளா நம்ம சம்பாதிச்சிருந்தா கலைஞர் இருக்கும்போது சம்பாதிச்சோம், இப்ப சம்பாதிக்க முடியல, ஏன் நம்மளால சம்பாதிக்க முடியல, ஒரு வேறுமை தெரியும். 10 வருஷமா வந்து கட்சிக்காக உழைச்சிருக்கோம், சம்பாதிக்கலாம்னு நினைச்சோம், நம்மளால எதுவுமே சம்பாதிக்க முடியலன்னு சொல்லிட்டு நினைப்பாங்கல்ல யாராவது. அந்த நினைப்பில் தான் வந்து நிறைய நிர்வாகிகள் இருக்காங்க. இப்ப தேர்தலுக்கு வந்து இந்த திமுக 2026 வந்து யாரும் வேலை செய்ய மாட்டாங்க, கண்டிப்பா வேலை செய்ய மாட்டாங்க. நான் எதுக்கு வேலை செய்யணும், நான் சம்பாதிக்க வேலை எதுக்கு வேலை செய்யணும், தேர்தலுக்கு பணம் கொடுத்தா கீழே வரைக்கும் போகாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க, நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா வந்து நாங்க சம்பாதிக்கவே இல்லை, எங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த ஐடியாவில் இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒரு ஐடியாவில் இருக்காங்க. யாரும் வந்து திமுக வெற்றி பெறும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. நம்ம எங்க போனோம்னா கனிமொழியும் அந்த அந்த பவர் யுத்தத்தை பத்தி நம்ம பேசணும். இல்ல இது எல்லாத்துக்குமே கனெக்ஷன் இருக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஜூனியர் சீனியருக்கான போட்டி, சீனியர் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க. இப்போ உதயநிதி சுத்தி வந்து ஒரு வட்டாரம் இருக்கு, அவங்கதான் வந்து அடுத்த திமுக வரணும்னு பாப்பாங்க. இப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து கருணாநிதி அவரோட மகன், கனிமொழி அவர்களும் கருணாநிதி அவரோட மகள். அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த கட்சியில என்ன உரிமை, நீங்க மகன் என்ற பெயரால் தான் கட்சியில் தலைவரா இருக்கீங்க, அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதுவே வந்து இது கனிமொழி அவர்களுக்கு உரிமை இருக்கு. ஓகே, அவங்க போர்க்கொடி தூக்குனா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா அதிருப்தியாளர்கள். ஆட்சியில இருக்கீங்க, உங்களால வந்து எதுவும் பண்ண முடியாது. நீங்க ஆட்சியில இருக்கும்போது எதுவுமே பண்ண முடியாது கனிமொழி அவர்கள. ஆட்சியில இல்லைன்னா ஒண்ணு வந்து காவல்துறை உங்க கண்ட்ரோல்ல இருக்கு, உங்களுக்கு பவர் இல்ல, கட்சிக்காரனே உங்களை மதிக்க பேச மாட்டேன், பேச்சு கேட்க மாட்டான், உங்க மேல அதிருப்தியில இருப்பான் நிறைய பேர். இப்ப பொன்முடியெல்லாம் வந்து அடிச்சு தூங்கினாங்க, பொன்முடி இப்ப எங்க இருக்காருன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் அந்த மாவட்டத்தை சார்ந்தவன், ஓகேங்களா, விழுப்புரம்.
ஓகே, அப்ப விழுப்புரம் இப்ப கள்ளக்குறிச்சின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இருக்கும்போது அவர் வந்து 30 வருஷமா வந்து மாவட்ட செயலரா இருந்தார். ரைட்டு. செஞ்சி ராமச்சந்திரன் முதல்ல இருந்தார். செஞ்சி ராமச்சந்திரன் வந்து அங்க ஃபேமஸ். அந்த இடத்த வந்து வாங்கி பொன்முடிக்கு கொடுத்தாங்க அந்த காலகட்டத்துல. செஞ்சி பறிச்சு கொடுத்தாங்க. அப்ப வந்து பவர்ஃபுல்லான ஆளு செஞ்சி ராமச்சந்திரன். பறிச்சு அவங்களுக்கு கொடுத்தா அப்ப அந்த 30 வருஷமா இருக்காரு. ஃபுல்லா கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு. அப்படி வச்சுட்டு இருக்கும்போது இப்போ நீங்க டக்குன்னு வந்து என்னை கட்சி விட்டே தூக்கிட்டு பதவியெல்லாம் புடுங்கிட்டு விட்டா எனக்கு எப்படி இருக்கும்? அப்ப நான் யாருக்கு எதிராக வேலை செய்வேன்? கண்டிப்பா சொந்த கட்சிக்கு எதிராக வேலை செய்ய வேண்டியதான். ஏன்னா விழுப்புரத்தை சுத்தி பொன்முடி ஆதரவாளர்கள் அவரால் வளர்க்கப்பட்டவர்கள் தான் இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் என்ன கேட்பாங்க? பொன்முடி சொல்றதுதான் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து மாவட்டத்துக்கு எவனாச்சும் ஒருத்தன் இருப்பான். அப்போ வந்து ஒரு கிளாஷ் வரும். ஆட்சியில இருக்கும்போது இங்க கண்ட்ரோல் பண்ணலாம். ஆட்சியில இல்லாத போது கையில எவனும் பிடி கொடுக்க மாட்டானே. சோ கண்டிப்பா இது ஒரு பெரிய செங்குத்து பிளவுன்னு நீங்க சொன்னீங்க. அதுக்கான எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு. அதை தாண்டி உதயநிதிக்கும் சபரீசனுக்குமே ஒரு மாதிரியான ஈகோ யுத்தம், பனிப்போர் போயிட்டு இருக்கு. 2 பேரும் வந்து நேருக்கு நேரா பேசிக்கல, திட்டிக்கல. அதை தாண்டி வந்து ஒரு பனிப்போர் போயிட்டு இருக்கு. ஆனா எனக்கு ஒண்ணு புரியல லியோ. இப்ப நீங்களும் நானும் இருக்கீங்க. நீங்க குடும்பத்துல மாப்பிள்ள, நான் அந்த பையன் வச்சுக்கோங்க. உதயநிதி சபரீசன்னா நான் 2 பேரும் சேர்ந்து அடுத்தாடி ஆட்சியை பிடிச்சி எப்படி நம்மளோட குடும்பத்தை ஸ்ட்ராங் பண்றது தானே பார்ப்போம். எப்படி நமக்குள்ளேயே சண்டை போட்டு நம்ம ஆட்சியை விடுவோம்? அதான் எனக்கு இல்ல, சண்டைன்றது வந்து எப்படி சொல்றது, கத்திக்கிட்டு அடிச்சுட்டு அந்த மாதிரி இல்ல. ஈகோ. யாரு வந்து அந்த யார் நான் சொன்னா நீங்க கேட்கணும். கேட்டா எங்க ஆளு நீங்க கேட்கலாம் வந்து சபரீசன் அவர்களுக்கும் அப்படிதான். நான் சொன்னா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யார் சொல்றதெல்லாம் அங்க நடக்குதோ அவங்கதான் வந்து அந்த பார்ட்டியை, இந்த ஆட்சியை கண்ட்ரோல் பண்றாங்க. ஓகேங்களா? இப்ப சபரீசன் அவரோட கையில வந்து லைக் எல்லா ஸ்ட்ராட்டஜி டீமும் இருக்காங்க. ஓகே, சேனல்ஸ் எல்லாமே இருக்காங்க. இன்னொரு பக்கம் வேணா கட்சிக்காரங்க ஃபுல்லா வந்து உதயநிதியை சுத்தி இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 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 சட்டமன்ற தேர்தலில் சபரீசனுக்கு ஆதரவாளர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க சொல்றதுக்கு சீட்டு, அவங்க சொல்றவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும். கனிமொழி ஆதரவாளருக்கு சீட்டு கொடுக்கணும். ஸ்டாலினை சுத்தி கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும். உதயநிதியை சுத்தி கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து கலந்த கலவையாக தான் இந்த தேர்தலை எதிர்கொள்றாங்க. என்னன்னா ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது, அப்ப கண்டிப்பா வேலை செய்வாங்க, அடிக்கல போகும். ஸோ அது வந்து இந்த தேர்தலில் மிக அதிக அளவில் இருக்கும். இப்போ விஜய் குறித்த ஒரு கேள்வி. விஜய் வந்து இன்னைக்கு தனியா நிக்கிறதுனால யாருக்கு லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே கை காட்டுறது திமுகவை தான். ஸோ இது ரொம்ப ஃபார் ஃபெச்டா இருந்தாலும் விஜய் வந்து திமுகவுக்கு வந்து ஒரு வலு சேர்க்கறதுக்காக தான் தனித்து நிக்கிறாரா? இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சும் திருப்பியும் திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா தன்னோட நடிப்பு கேரியருக்கும் பெரிய பிரச்சனைன்னு தெரியும். நிம்மதியா வாழ விட மாட்டாங்கன்னு தெரியும். இன்னும் வந்து தனியா நிக்கிறேன்னு ஒத்த கால நிக்கிறாரு. இது திமுகவுக்கு தான் லாபத்தை சேர்க்கும். ஏன் அதை பத்தி யோசிக்க மாட்டாருன்னு பல பேர் கேள்வி கேட்கறாங்க. இது உங்களுக்கு அதை பத்தின கருத்து என்ன நினைக்கிறீங்க? இல்ல ப்ரோ, இது வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தேரியை சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து விஜய் தனியா நிற்பதால் வந்து திமுகவுக்கு சாதகமா இருக்கு. சில பேர் வந்து விஜய் தனியா நிற்பதால் ஏடிஎம்கேக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்னன்னா 2 பேருக்குமே வந்து ஒரே அளவிலான அடிதான். தொடக்கத்துல வந்து திமுகவுக்கு அடி பலமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. ஆனா இப்ப அதிமுகவுக்கும் வந்து 2 பேருக்கும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி தெரியும். என்னன்னா அர்பன்ல வந்து விஜய் வந்து மிக அதிக அளவில் வந்து வராரு. ரூரல்ல வந்து அதிமுக அப்படியே ஸ்டேபிளா இருக்கு. ரூரல்ல வந்து திமுக அடி வாங்குது அதிக அளவில். ஓகே, சோ இதான் இப்போதைக்கு வந்து நிலைமை. ஆமா. ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 30% வந்து அர்பன் தமிழ்நாடு. ஓகே 30% 30% அர்பன் வச்சுக்கலாம். 30% 40. மீதி 60 ஒரு 60% கிட்ட ரூரல். சரி, ரூரல்ல பொறுத்த வரைக்கும் வந்து அதிமுக ஓரளவு ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறதா சொல்றாங்க. இன்னுமே லைக் அந்த கொங்கு, அதுக்கப்புறம் வட தமிழகத்துல பாமக கூட இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் விஜய் என்ன முடிவெடுக்க போறாரு? ஏன்னா காங்கிரஸ் அவங்க கூட வரமாட்டாங்க. அது நீங்க ரொம்ப உறுதியா இருக்கீங்க. என்கிட்ட ஒரு காங்கிரஸ் நிர்வாகியே பேசினாரு. சரி, அப்ப அந்த ஆப்ஷன் ரூல்ட் அவுட் இல்லையோ? தேசிய அளவில் ஒரு பதவி வைக்கிறாரு. அவர் சொன்னாரு அதெல்லாம் சும்மாங்க, அதெல்லாம் பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. சும்மா இவங்க வந்து ஏதோ பேசணும்னு பேசிட்டு இருக்காங்க. சரி, அப்ப அதோடுங்க விஜய் அதிமுக கூட போவாரா? சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு, அதனால வந்து அதிமுக போக வாய்ப்பு இருக்கா? இல்ல, அவர் வந்து அதிமுக பக்கம் வைக்கிற டிமாண்ட் வந்து மிகப்பெரியது. ஏன்னா 2.5 வருஷம் இல்ல, அதை தாண்டி சில விஷயங்கள் வந்து சொல்றாங்க. அதிகமான தொகுதிகள் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, பாஜக அல்லாத அதிமுக வேற, பாஜக இருக்கிற அதிமுக வேற. கரெக்ட். ஓகேங்களா? புரியுது. ஏன்னா நம்ம மேடையில அதே போல பிரச்சாரங்கள்ல பாஜக எதிராக பேசிட்டு இப்ப கூட்டணி வச்சா நல்லா இருக்காது, அசிங்கமா இருக்கும். ஓகேவா? அப்ப நான் அவங்க கூட வரனா எனக்கு என்னோட டிமாண்ட் அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சொல்றாங்க. ஸோ
ஸோ அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தான் இப்போ போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அல்லது நாளைக்கு தெரிஞ்சிடும் காங்கிரஸ் வந்து யாருடன் வந்து கூட்டணி வைக்க போறாங்க. தொடர்ந்து திமுகவோட பயணிக்கிறாங்களா இல்ல வெளியேறாங்களா அப்படின்னு. ஒருவேளை பயணிக்கலாம்னா 3வது அணி மிகப்பெரிய அணி. எந்த அளவுக்கு பெரிய அணினா, இது வரைக்கும் இந்தியா சுதந்திரம் அடைந்ததுல இருந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக, திமுக இல்ல கம்யூனிஸ்ட் காங்கிரஸ், அதுக்கப்புறம் அந்த 67th தான் வந்து ஒரு ட்ரையாங்கல், அது இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தால வந்து திமுக கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இருந்துச்சு. இப்ப மீண்டும் வந்து அந்த நிலை உருவாகும். காங்கிரஸ் விஜய், அதே போல இன்னொரு பக்கம் என்டிஏ, இன்னொரு பக்கம் வந்து திமுக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். புரியுது. எனக்கு தெரிஞ்ச அந்த 3வது அணி வந்து அமையறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது எல்லாத்துக்குமே ரிஸ்க், ரொம்ப ரிஸ்க். சரி, அதிமுக கூட்டணிக்கும் வந்து ரிஸ்க், திமுகவுக்கும் ரிஸ்க். ஏன்னா தொங்கு சட்டசபை தான் வரும். அது வந்து விஜய் காங்கிரஸ்க்கும் வந்து ரிஸ்க். ஓகே, ஒரு தொங்கு சட்டசபை வரதுக்கு வாய்ப்பு இருக்கா வரக்கூடிய தேர்தல்? இல்ல, உங்களுக்கு 3வதாக விஜய் தலைமையில ஒரு அணி அமைஞ்சா அது தொங்கு சட்டசபையா தான் இருக்கு, நோக்கி செல்லும். ஆனா அதுல அதிக தொகுதிகளை வந்து அதிமுக வாய்ப்பு இருக்கு. ஏன் அதை நான் சொல்றேன்னா, கொங்கு பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 60 சீட் இருக்குன்னா அதுல 50 சீட் சாலிட் அப்படியே கான்சாலிடேட் பண்றாங்க. அப்படியே நீங்க மத்த தொகுதியில வந்து அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இருக்கு, பிச்சு பிச்சு அங்க ஒண்ணு 20-30 வின் பண்ணாலும் நீங்க 100 கிட்ட வந்துடலாம். புரியுது. ஓகேங்களா? ஆனா திமுக அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா இப்போ வந்து சென்னையை அவங்க கையை காட்டுறாங்க, சென்னை எங்க கோட்டை அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நீங்க அப்ப ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு சொல்லிட்டு வின் பண்ணிட்டீங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல, அது சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா விஜய் வந்திருக்காரு, அதிமுக வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க கூட்டணி கட்சிகளோட. புரியுது. அந்த ஆன்டி இன்கம்பன்சி உங்க மேல அதிகமா இருக்கு. 2021 சென்னையில, காஞ்சிபுரத்துல, செங்கல்பட்டுல நடந்தது. 2026 நடக்காது. ஏன் நடக்காது? அப்ப எனக்கு தெரியும் மதுராந்தகத்துல தான் மரகதம் குமரவேல்னு ஒரு பண்ணாங்க. ஓகேங்களா? சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அந்த திருவள்ளூர் நினைக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தொகுதியில மட்டும்தான் வந்து அதிமுக வின் பண்ணுது. ஆனா 2026 தேர்தல் அப்படி இருக்காது. ஸோ அது மாறும். ஒருவேளை அந்த 3 முனை போட்டி நடந்தால் அதுல வந்து திமுக மிகப்பெரிய அளவில் அடி வாங்கும். ஓகே, ரைட். கடைசியா ஒரு கேள்வி, நெத்தி அடி கேள்வி, இதோட நம்ம இன்டர்வியூ முடிச்சுக்கலாம். ஊடகவியலாளர்கள்லாம் வந்து ஒரு கட்சியில போய் ஜாயின் பண்ணிருக்காங்க. குறிப்பா வந்து தாவேக்கால கூட சில ஊடகவியலாளர் ஜாயின் பண்ணிருக்காங்க. லியோக்கும் ஒரு அழைப்பு வந்தால் தாவேக்கால லியோ வந்து ஜாயின் பண்ணுவாரா இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு? எனக்கு தெரிஞ்சு இதான் தமிழ்ல வைப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு யூடியூபரால இன்னொரு யூடியூபரை வந்து பட்டன் கேட்ச் பண்ணிட்டாரு பாருங்க. சரி, அந்த தம்ப்நெயில் டைட்டிலோட வந்து லியோவிடம் வந்து விடைபெறலாம். மிக்க நன்றி.